அப்படின்னா அம்மாவை க்ளோஸ் பண்றதா முடிவு பண்ணிட்டீங்களா? அம்மா எப்படிங்க காட்டுக்குள்ள போய் நாம போக வேண்டியதில்லை. அப்ப வெறும் எனக்கு காசை கொடுத்து காரியத்தை முடிச்சலாம் நினைக்கிறீங்களா? அவன் உங்கள மாதிரி எம்எல்ஏவா விலை கொடுத்து வாங்குறதுக்கு? இங்கே ரிமோட் அமக்னா அங்க டிவி ஆஃப் ஆகல, அதே மாதிரிதான் இங்க ஆபரேஷனுக்கு வந்த அரசப்பனை நாம ஆள் வச்சு தீத்திட்டா அரசாங்கம் நான் கொந்துருச்சுன்னு அங்கே அந்த அம்மாவை வீரே கொண்டுடுவான். அதுக்கப்புறம் அனுதாபால இல்ல நம்ம கட்சி தான் ஆளும் கட்சி. ஓ, டிவி ஓகே, ரிமோட் ஓகே, இடையில இருக்க பவர் அது யாரு? பவர் வந்துருச்சு. நாளைக்கு அரசப்பனுக்கு ஆபரேஷன். ஹாஸ்பிட்டலுக்குள்ள எப்படி போவியோ தெரியாது. அவனை நீ கொல்லணும். ஆனா அந்த பழி அரசாங்கம் மேல வரணும். ஓகே? அரசாங்கம் தான் கொல்ல போகுது. அப்படியா? சார், இன்னைக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட். இன்னைக்கு எல்லா அப்பாயின்மெண்ட் கேன்சல். போ. ஓகேயா? அவுட். வண்டியை பின்னாடி எடு. எடியாண்ணா? எல்லாரையும் அலர்ட் இருக்க சொல்லுங்க. அந்த பக்கம் யாரையும் இறங்கி சார், போறீங்க? உள்ள விடுங்க சார். No. உயிர் போய் பயமா வெளில போங்க சார். ப்ளீஸ் நீங்க யாரை சார். காப்பாத்துறீங்க? வெள்ளம் சார். ப்ளீஸ் சார். எனக்கு ஒரே புள்ள தான் சார் இருக்கா. அவன் உயிரை காப்பாத்தி எவ்வளவு சார்? ப்ளீஸ் உள்ள ஆபரேஷன் அப்போ நான் போக மாட்டேன் சார். பேஷண்ட்க்கு மயக்க மருந்து கொடுத்திருக்கு. நோ நோ அப்பாயின்மெண்ட்ஸ். வேற என்ன போங்க சார். என்னாச்சு? வாட்ஸ் ப்ராப்ளம்? சார், என் பையனை காப்பாத்துங்க சார். தயவு செய்து என் பையனை காப்பாத்துங்க சார். என்ன ஆக்சிடென்ட்டா? தண்ணி லாரிக்கார அடிச்சுட்டு போயிட்டான் சார். நர்ஸ் ரொம்ப நன்றி சார். அவரை கொஞ்சம் வெளியே சொல்லுங்க. சார் கொஞ்சம் ப்ளீஸ் வெளியே இருங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், நீங்க தான் என் குழந்தைய காப்பாத்தணும். உள்ள கூட்டிட்டு போனாங்க, என்னாச்சுன்னு தெரியல. என்னையும் உள்ள விட மாட்டேன்றாங்க. ப்ளீஸ், நீங்க வந்தா கண்டிப்பா என் பையன் பொழைச்சிருவான் டாக்டர். தயவு செஞ்சு வந்து பாருங்க டாக்டர். இவர் தியேட்டருக்கு எடுத்துட்டு போங்க. நர்ஸ், டாக்டர், how's he doing? he is better now. தேங்க்யூ சார். உன் பேர் என்ன? வேல்முருகன். உன் அப்பா பேரு? உன் அப்பா பேர் என்ன? சண்முகம். என்ன சொன்ன? சண்முகம். அவங்க அப்பா வர சொல்லு. சார், எங்க அப்பா வரமாட்டாரு. அவர் செத்து போயிட்டாரு.
இவ்வளவு போலீஸ் செக்யூரிட்டியை மீறி அந்த கொலைகாரன் உள்ள நுழைஞ்சிருக்கான். காப்பாத்த போன கலெக்டரை வேற அவன் விஷ ஊசியால கொல்ல பார்த்திருக்கான். நல்ல நேரம் அவர் தப்பிச்சிட்டாரு. இங்க அரசப்பனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா வீரையா அந்த அம்மா சும்மா விட்டப்பானா? अगर हम अपने नेता को नहीं बचा सकते तो अपने देश को भी नहीं बचा सकते. சப்தகே, தலைவி உயிரை காப்பாத்த முடியாத நீங்க இந்த நாட்டை எப்படி காப்பாத்த போறீங்க அப்படின்னு ஐயா சொல்றாரு. அரசப்பன் கொலை முயற்சிக்கு அரசியல் பின்னணி இருக்கும்னு நான் சந்தேகப்படுறேன். அரசியல் இருந்தா பின்னணி, முன்னணி, இளைஞரணி, குமரணி, கிழவி அணி, பல அணி இருக்கத்தான் செய்யும். நம்ம பாட்டுக்கு நம்ம பணியை பார்க்கணும். அப்பதான் கூட்டணி ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணையும். இதெல்லாம் ஒரு யூகம் தான். இருந்தாலும் எதிரிக்கு எந்த விதத்திலையும் இடம் கொடுக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க மிஸ்டர் தேவராஜ்? பரவாயில்லையே, போலீஸ்காரன் கிட்ட கூட ஐடியா கேக்குறீங்க. ஏன் வீட்டோட பாதுகாப்பான இடத்துல அவனை தங்க வைக்கணும்? அப்போ ஜெயில தான் வைக்கணும். ஏன் சொல்றேன்னா, கலெக்டரோட எல்லாருக்கும் தெரியும். அதனால அவனை ஸ்பெஷல் ஜெயில வச்சாதான் அவனுக்கு பாதுகாப்பா இருக்கும். இப்ப ஜெயிலாம் ரொம்ப வசதியா இருக்கு. நீங்க எப்ப போனீங்க? சுதந்திர தினத்துக்கு லட்டு கொடுப்பாங்கல்ல, அப்ப போனேன். அல்வா கொடுக்குறீங்களா? முட்டாய் கடை பத்தி இங்கேயே பேசுறேன். கலெக்டர் இருக்காருல்ல. டோன்ட் வரி மிஸ்டர் தேவராஜ். எந்த ஜெயிலும் தெரியாம ஸ்பெஷல் செல்ல இவங்கள ஐம் சாரி அரசப்பனை வைக்க ஏற்பாடு செய்யுங்க. அரேஞ்ச் பண்றேன் சார். சுட்டு கொன்னுடுவேன். அடிச்சு மண்டை வளர்ந்துரும். என்ன என்ன நினைச்சீங்க? நீங்க சத்தா நாடு கவலைப்பட நினைச்சீங்களா? இல்ல, நீங்க சின்ன ரதத்தை வச்சு கட்சி வளர்ப்பானுங்க, ஓட்டுக்க பானுங்க. எனக்கு என் தம்பி தான் முக்கியம். என் தலை முடி கூட ஜெயில் பக்கம் பறந்தது கிடையாது. இன்னைக்கு என் தம்பியை கொண்டு போய் ஜெயில வைக்கிறாங்களா? கண்ணப்பா, அந்த கலெக்டர் போய் என்னன்னு கேட்டான். 1 மணி நேரத்துல அரசப்பா இங்க வரணும். வரல, அந்த கலெக்டர் பிடிச்சி தூக்கிடுவான். 3 பேரை சுட்டு சமாதானம் ஆக்குவோம். வெட்டா குழிய போடா போடா.